எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் உங்களுக்கு கத்திரிக்காய் சாதம் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸி. இது நம்ம பிரியாணி தாளிக்கிற மாதிரி தான். இதுவும் நான் 4 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு அழகுக்கு 2 வெங்காயம் கணக்கு சொல்வேன் இல்லையா பிரியாணியில், அதே தான். ஒரு அழகுக்கு 2 மீடியம் சைஸ் வெங்காயம். பெரிய வெங்காயமாக இருந்தால் 1 எடுத்துக்கோங்க. நான் 2 அழகு போட போகிறேன், அதனால் 4 மீடியம் சைஸ் வெங்காயம். ஒரு அழகுக்கு 2 பச்சை மிளகாய் கணக்கு, 4 பச்சை மிளகாய். கத்திரிக்காய் ஒரு 1/4 கிலோ அப்படி எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய். அதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா, 2 மீடியம் சைஸ் தக்காளி. நான் ஒரு 3 தக்காளியாக எடுத்துக்கிட்டேன், கொஞ்சம் செஞ்சால் 3 தக்காளி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம வேறு எதுவும் போட போகிறதில்ல இதில், தயிர்லாம். ஸோ தக்காளி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா ஒரு துண்டு இஞ்சி, ரொம்பவும் இஞ்சி போட்டாலும் டேஸ்ட்டு மாறிடும். ஒரு 8 பல் பூண்டு. இது சின்ன சின்னதாக நறுக்கி ரெண்டுத்தையும் ஒன்றா நம்ம நசுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம். இஞ்சி பூண்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. இது கூட தயிர் பச்சடி, அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுப்பில் பேன் வச்சுட்டேங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிக்கிறதுக்காக ஒரு லவங்கம், 3 ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, 2 பிரியாணி இலை. பட்டை வேணுன்றவங்க போட்டுக்கோங்க, வேணான்றவங்க விட்டுடலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 அழகு அரிசி எடுத்து, சீரக சம்பா அரிசி ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணிட்டு 2வது வாஷு இந்த தண்ணியில் அரிசியை ஊற வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பேன் வைக்க சொல்ல தான் அரிசியை தண்ணி ஊற்றுனேன். ஏன்னா இதுக்கு நம்ம உடனே தாளிச்சிடலாம்ல எல்லாம். பிரியாணி இலை, சோம்பு போட்டுக்கலாம். ஒரு லவங்கம், 3 ஏலக்காய், சோம்பு, பட்டை. கத்திரிக்காய் சாதத்துக்கு இது போதும். நாலு பச்சை மிளகாய், இது நீங்கள் பச்சரிசிலையும் செய்யலாங்க. நான் சீரகம்பருப்பு செய்கிறேன், பச்சரிசிலையும் செஞ்சுக்கலாம். இந்த கத்திரிக்காய் சாதம் நல்லாயிருக்கும். ஒரு அழகுக்கு இதே தான் கணக்கு. தண்ணி மட்டும் 2 கிளாஸ் தண்ணி வரும். நான் 1 கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுவேன். ஏன்னா இது அரிசி சின்னது இல்லையா, இல்லைன்னா உங்களுக்கு 2 கிளாஸ் தண்ணி வரும். பச்சரிசி 2 அழகுனா 4 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். 2 விசில் விட்டு, அதுக்கு 3 விசில் அப்படி வேணும். இதுக்கு 2 விசில் விட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, தக்காளி மட்டும் கொஞ்சம் வேக டைம் எடுக்கும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புதினா போடலாம். புதினா போட்டுக்கோங்க. நார்மலாகவே கலரில் இந்த மாதிரி நம்ம கலர் சாதத்துக்கு புதினா கூட சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தேங்காய் பால் சாதம் அது ஒரு நாள் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்க. பட்டாணி போட்டு தேங்காய் பால் சாதம் அது சூப்பராக இருக்கும். இது
அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இல்லைங்க, அந்த தக்காளி சாதம் செய்வாங்க, அதே தான் அந்த கத்திரிக்காய் சாதம். தக்காளியை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு கத்திரிக்காய் போட்டுக்கலாம். இப்போ இது கூட உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டுட்டு கடைசியாக ரைஸ் போட்டுடலாம். 2 விசில் வச்சு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். பச்சரிசி போடுறதா இருந்தால் ஒரு 3 விசில் 4 விசில் விடுங்க. அதுக்கு கரெக்டாக தண்ணியும் கரெக்டாக இருக்கணும். கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஓரளவுக்கு ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சொல்லிட்டு கணக்கு பண்ணிக்கோங்க. போதும். இந்த காரமே ஜாஸ்தினா கூட கம்மி பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்தோம். நம்ம பச்சை மிளகா வர நாங்கள் போட்டிருக்கோம். அதில் பாருங்க, கிளாஸு 2 அழகு அரிசி இல்லையா, ஸோ 2 கிளாஸ் தண்ணி, அதுக்கப்புறம் 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றுவேன்னு சொன்னேன் நான். தண்ணி பத்தலை, எடுத்துட்டு வரேன். 1 கிளாஸ்னா 1.5 கிளாஸ் தண்ணி வந்துடுது இல்லையா, மொத்தம் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். கொஞ்சம் டீ ஜாஸ்தி வச்சுருங்க. சும்மா ஒரே ஒரு கொதி வரட்டும், வந்தவுடனே அரிசி போட்டுடலாம். நான் கொஞ்சம் ஃபுல் ஃப்ளேம் வச்சுக்கிட்டேன். இதை பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே இப்போ நம்ம ஸ்லோ பண்ணிவிட்டு அரிசி போட்டுடலாம். இதெல்லாம் அரிசியை விட தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கணுங்க, அதுதான் பதம். எந்த பிரிஞ்சு கிழங்காலும் அப்படி இருந்தால் கரெக்டாக இருக்கும் தண்ணி. கொஞ்சம் அப்படியே கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப குக்கரை மூடினா ஒரு பக்கம் நான் வெத்தல் வறுத்து எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் தயிர் பச்சடி, இதுக்கு சூப்பராக ஒரு புதினா துவையல், தயிர் பச்சடி, இல்லை கூட ஒரு அப்பளம் வத்தல் எது வேணால் சைடிஷ் வச்சுக்கலாம். பசங்களுக்கு காலையில் டக்குன்னு கூட இதை ரெடி பண்ணி கட்டி கொடுக்கலாங்க காலையில். இப்போ நம்ம 2 விசில் வந்தோடனே விடலாம். வாவ்,
சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இது கூட ஒரு தயிர் பச்சடி, கொஞ்சம் வத்தல். உங்கள்கிட்ட அப்பளம் இருந்தாலும் அப்பளம் பிடிச்சிக்கோங்க. சூப்பராக இருக்கா? எல்லாரும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு தயவு செய்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.